ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா சாஃப்டான பட்டர் முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மாதக்கணக்கில் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மெசரிங் கப்பில் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம ஒரு சலாடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் சலாடையை வச்சுட்டு அதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவுக்கு பதில் நம்ம இடியாப்பா மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். மெசரிங் கப்பில் நல்லா கோபுரம் மாதிரி அளந்து 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பொட்டுக்கடலை அப்புறம் கடலை மாவு இது ரெண்டையும் அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசி அடியில் கொஞ்சமாக கப்பி நின்று இருக்குது, இது தேவையில்லை, எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். சீரகத்தை உள்ளங்கையில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ முறுக்கு நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இதில் நீங்கள் சீரகத்துக்கு பதில் ஓமம் கூட சேர்த்து செய்யலாம். ஒருவேளை ஓமம் சேர்க்குறதா இருந்தால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துடுங்க. ஸ்பூனில் இந்த மாதிரி கோபுரம் மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வெண்ணெய் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வெண்ணெய் மாவோடு நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு வெண்ணெய் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அப்போ நம்ம முறுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், மாவை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் வெண்ணெய் மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வரணும். அதே மாதிரி உடைக்கிற போது நல்லா சாஃப்டாக உடையணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1.25 1.5 கப் அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சில மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவோடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி விரலில் அழுத்தி பார்க்குற போது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இறங்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை 2-3 பேட்சஸாக பிரித்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு படியில் போட்டு முறுக்கு பிழிஞ்சிடலாம். இப்போ நீங்கள் நிறைய மாவு போட்டு முறுக்கு பண்ணுற போது இந்த மாவு கடைசி ஆக ஆக கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். அப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போ முறுக்கு பிழியறதுக்கு நான் முறுக்கு பிடியில் ஸ்டார் வச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறலாம். அப்போ தான் மாவு முறுக்கு படியில் ஒட்டாமல் முறுக்கு பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். முறுக்குப்படியில் நிறைய மாவு சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி 3/4 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இந்த மீதி இருக்கிற மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவை உள்ளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா பொரிஞ்சு மேலே வரணும்.
ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம முறுக்கு பிழிஞ்சதும் அது சீக்கிரமாக கலர் மாறிடும். மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சிட்டு இடையில கட் பண்ணி விட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டர் முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா சேஃபெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இடையில கட் பண்ணி விட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம். இல்லைன்னா ஒரே முறுக்காக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கூட உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு மாவை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கி வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். ஹையில் இருந்துச்சு அப்படின்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவு சரி வர வெந்திருக்காது. அப்போ வந்து நம்ம முறுக்கு சாப்பிட்ற போது அது நமக்கு நமுத்து போன மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முறுக்கு 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இதை ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட் கலராக தான் இருக்கணும். அந்த சலசலப்பு மட்டும் நல்லா அடங்குச்சுன்னா போதும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் விரித்து அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே அது ஈட்டிடும். இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு பேட்ச் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரே முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல மொத்தமாக பிழியாமல் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த முறுக்கு உள்ளே பிழிஞ்சதும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க. அது பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடுமே நல்லா பொரிஞ்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடுங்க. இந்த பட்டர் முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். ரொம்பவே காரமாக விட்டுடாதீங்க. அப்போ வந்து நம்ம முறுக்கு சாப்பிட்ற போது கடுக்கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பட்டர் முறுக்கு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.